நீயா நானா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பேசியிருக்காங்க. நாய்கள் தேவையா தேவையில்லையா, இந்த தெருநாய்களோட பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் அதான் மேட்ரு. என்ன இது ஒன்றும் பெரிய டாப்பிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஒன்றும் முடிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மனுஷனா நாயானா என்றைக்குமே மனுஷன்தான். மனுஷனா கழுதையா, மனுஷனா ஆடா, மனுஷனா மாடானா எப்போவுமே மனுஷன்தான். இது பெரிய டவுட்லாம் பட்டுக்க தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஷோ நடத்தின விதம் அப்படிங்கிறது வந்து பல கேள்விகளை வந்து எழுப்புது. இந்த பக்கம் நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு பேனல் உட்காந்துருந்தாங்க. உண்மையாலுமே அறிவாக இருந்தவங்க, அந்த கிரவுண்ட் லெவலில் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டவங்க உட்காந்து பேசுகிறப்போ அவ்வளோ ஹார்ட்லேருந்து நிறைய பேர் வந்து கரெக்டாக பேசினாங்க. ஏன்னா குடும்பத்தை டிஸ்இன்டிகிரேட் பண்ணிடுது. ஒரு மசநாய் ஒரு ரேபிஸ் இருக்கிற நாய் கடிச்சதுன்னா அவன் ரேபிஸ் வந்து அந்த பையங்கேயே யாரோ பொண்ணுக்குன்னு இறந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சுது, அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சுது. அப்போ இவ்வளோ சென்சிட்டிவான டாப்பிக்கு விஜய் டிவி என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பக்கம் நாயால் பாதிக்கப்பட்ட உட்கார அவன் தெளிவாக பேசுகிறான், அந்த பக்கம் யார் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்க தானே உட்காந்துருக்கணும். கரெக்டு தானே? அதை விட்டுவிட்டு டாக் லவர்ஸான். டாக் லவர்ஸ்னால் வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை லவ் பண்ணுவான். இன்னொன்று அவனுக்கு உலகம் தெரியாமல் இருக்கும். இப்போது வழக்கம் போல் என்னென்னா அந்த லெஃப்ட் அஜெண்டா நீ என்னன்னா அதுதான் அந்த லெஃப்ட் அஜெண்டாவை தான் கொண்டு போய் சேர்க்கும். இதில் கோபியனை வந்து லெஃப்ட் அஜெண்டாவை பேசுகிறது நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து நடத்துகிறது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் நடத்துவார். ஆனால் எடிட் பண்ணி அவுட்டு பாருங்கள், அது லெஃப்ட் அஜெண்டாவாக தான் இருக்கும். அது அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் என்ன சொல்ல விரும்புதோ, சென்டர் நடுநிலையெல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் என்ன சொல்ல விரும்புதோ அதை சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கருத்து உருவாக்கம் வந்து எப்படின்னா அந்த ஷோ வர்றப்போ இங்கே ஆன்லைனில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரொபகேட் பண்ணுவாங்க, அந்த சீடாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறம் அது மக்களுக்கு போய் சேரும். இதுதான் நீ நானா, டவுட்டே வேணாம். அவங்களுக்கு ஒருத்தர் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட்டுருவாங்க. இப்போ இந்த ஷோ நடத்துறது இந்த நாய்களுக்கான சொல்யூஷன், இப்போ இந்த தெருநாய்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன உட்காந்துட்டு கோபி என்ன சொல்கிறார், ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ், இந்த கருத்தை நீங்கள் யாரை கூப்பிட்ருக்கீங்க அந்த பக்கம், அவனுக்கு விஷயமே தெரில. ஏன்னா விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு இந்த பக்கம் கூப்பிட்டீங்களா நாயினால் பாதிக்கப்பட்டவங்கன்னு, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவங்க கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாவே அவன் தெளிவாக சொல்லிடுவான், இல்லைங்க மனுஷன் தான் முக்கியம், நாய் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பர்டிகுலராக ஒரு விஷயம் தெரியாதவனை கூப்பிட்டு ஒரு அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கத்திடுச்சு, நாய் மாதிரி கத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த கேமரா முன்னாடி எடிட் ஆகி இது வெளியில் எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் உள்ளே போகிறேன், ஏன் நான் இந்த மீடியாவே வாழ்க்கையை வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன். என்ன இதான் பொழப்பாக ஓட்டிகிட்ருக்கேன். உள்ளே போகும்போது நல்லா தெரியும் இவங்க நல்லா எடிட் பண்ணால் எப்படி வரும், இல்லை நம்மளை செய்யணும்னு நினச்சி எடிட் பண்ணால் என்ன வரும் நல்லா தெரியும். அப்போது இந்த ரிசல்ட்டில் இந்த 2 பக்கம் ரிசல்ட் எதிர்பார்த்தா நம்ம போகிறோம். நாம் அதை வந்து மேனேஜ் பண்ணி வெளில வர தெரியும். அவங்க காமன் பீப்புள், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று எல்லா கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் சொல்கிற எலைட் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி நீங்களே எடுத்துக்கங்க. ஏன்னா வழக்கமாக என்னென்னா தமிழ்நாட்டில் அவங்கள அடித்தாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். என்ன ஐயோ அவங்களால தான் மழை பெய்யறது இல்லை, ஐயோ அவங்களால தான் சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, ஐயோ அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா தெருப்புறா பொல்யூஷனாக இருக்குது, ஐயோ அதனால் அவங்களால தான் மழை தண்ணி வந்து நிற்கிது அப்படிங்கிறது. மற்ற கம்யூனிட்டி எல்லாமே சரியாக இருக்குதா நான் கேட்குறேன்? எல்லா கம்யூனிட்டியும் குறை இருக்குதானே செய்து தெளிவா? ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. அது என்ன அந்த மைனஸை மட்டும் நோண்டி கொண்டு வந்து குறை வைக்கிறீங்க? அப்போ பர்டிகுலர் அஜெண்டா என்ன? இங்கே நாயை பற்றி பேசுகிறத விட அதோட ரிசல்ட் அதை முடிஞ்சு அந்த ஷோ முடிஞ்சோன்னே என்ன நடந்தது தெரியுங்களா? எல்லா பக்கமுமே பார்த்தியா, இவனுக்கெல்லாம் பார்த்தியா மனசாட்சியே இல்லாதவனுங்க, மனுஷனோட நாயத்தான் பெருசாக நினைக்கிறாங்க. சத்தியமாக கிடையாது. அதில் 100 பேரில் ஒரு 2 பேர் அப்படி நினைப்பான், மை பேபி டாகி அப்படின்னு சொல்லுவான், கிறுக்குத்தனமாக சொல்லுவான். 98 பேர் எல்லாருமே, எல்லா கம்யூனிட்டி, எல்லா படிநிலையில் இருக்கிறவங்களும் இந்த திருநாயால் இவ்வளோ தொல்லை இருக்குது, மக்கள் இவ்வளோ சிரமப்படுறாங்களே தான் அவன் மனசில் ஓடிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் யாரை கொண்டு வந்துருக்கணும்? நீ ஒரு ஷோ நடத்துகிறீங்க, நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பஞ்சாயத்து தலைவருங்கிறீங்க. கோபி என்ன சொல்கிறார், நான் தான் பஞ்சாயத்து தலைவர், வாரம் நான் தான் நீதி வழங்குறேன் அப்படிங்கிறார் அண்ணன். அப்போ அண்ணன் நீதி வழங்குறாருன்னா அந்த நீதிக்கு வந்து அதை உட்கார பஞ்சாயத்து சொம்ப வச்சு உட்கார்றப்போ யாரை உட்கார வைக்கணும்? நீங்கள் மாநகராட்சியிலேருந்து ஏன் ஒருத்தன் கூட இல்லை, ஊராட்சிகளில் நகராட்சிகள்லேருந்து ஏன் ஒருத்தர் கூட இல்லை? இவங்கெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க தானே வந்து இது கட்டுப்படுத்துறது எப்படின்னு. 90 நாய் இந்த தெருநாய் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த பீட்டா அந்த இந்த வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை பெருசாக இருக்குது. அன்றைக்கி ஊராட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டின்னே இருந்தது. எதுக்கு இருந்தது? மசனா ஏதாவது சுற்றிட்டு இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு கம்பியை போட்டு இழுத்து தூக்கி வீசிடுவாங்க உள்ள, அவ்வளோதான். நாயா மனுஷனானா மனுஷன் அப்படிங்கிறதுல அன்றைக்கே கிளியராக இருந்தாங்க. அப்போ 25 வருஷம் கழிச்சு ஏன் இந்த பிரச்சனை திருப்பி இவ்வளோ பெரிய பூதாகரமாக மாறி இருக்கு? ஏன்னா டாக் லவர்ஸ்னாலாம் இல்லை, உட்காந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகல, அவனுக்கு டேட்டாவே கிடையாது கையில். இங்கே மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை தெருநாய் இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா?
ஏதாவது கணக்கெடுப்பு நடந்ததா? அந்த நாய்களோட நேச்சர் ஏதாவது மாறி இருக்கா என்னன்னு தெரியுமா? தெரியாதுங்க நமக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த காளி ரிவர்னு ஒரு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் வந்து ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போகிற இவனுக்கு வந்து எரிச்சு போடுற இல்லை வந்து அனுப்புகிற புணங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு மனுஷ டேஸ்ட் வந்து போகிற குழந்தைகள்லாம் கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மீன் ஒரு பாயிண்டில். அந்த மாதிரி இந்த நாய்களுக்கெல்லாம் என்ன இருக்குது இந்த 20 வருஷத்தில்? அது வந்து சமூகத்தில் என்ன சாப்பிடுதுங்க, என்ன மாதிரியான மனோநிலையில் இருக்குது? இதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா, ஏதாவது ஒரு ரிசர்ச்சோ ஏதாவது ஒன்று டேபிள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஆனால் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நாய் பிரச்சனை, மக்கள் டென்ஷன் ஆகிறான். இதனால் டென்ஷன் ஆகிறான்னா என்னென்னா ஆட்சி அதிகாரத்து மேலே தான் அந்த கவனம் வந்து திரும்பும். அப்போ அது திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் என்ன ராபிஸ் ஊசி போடுவோமா, இல்லை கருத்தடை பண்ணுவோமா? இதெல்லாம் எங்களுக்கு வந்து வெகு நாள் ஆகும். இதுக்கெல்லாம் வேலை செய்யணும். இதுக்கு ரொம்ப ஈஸி சொல்யூஷன் என்ன? திருப்பு. தெரு நாயினாலே மோசம், அட்டி போடு போலாம். அந்த நரேட்டிவ் செட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நரேட்டிவ் செட் பண்ணி என்னென்னா ஒரு கம்யூனிட்டி மேலே தூக்கி போடு, பாலை தூக்கி போட்டேன்னா முடிஞ்சது இல்லை. ஆஹா பார்த்துல இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கான், நாமெல்லாம் மனிதத்தன்மையோடு இருக்கோம். திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ நல்லா இல்லை, காசு இல்லாதவன் நல்லவன், காசு இருக்கிறவன் கெட்டவன். திருப்பி இதை தான் வந்து இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். கம்யூனிசம் வந்து நான் வந்து ஆப்போசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல விரும்பல. ஆனால் நம்ம இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் நாடு. விஜய் டிவி ரன் ஆகிறது கேபிட்டலிசம்னால, கம்யூனிசம்னால இல்லை. அங்கே வந்து நல்ல கண்ணையா வந்து சிஇஓவெல்லாம் இல்லை. அங்கே ஒரு கேபிட்டலிஸ்ட் தான் மும்பையில் உட்காந்துட்டு சம்பளம் தர்றான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும். கேபிட்டலிஸ்டால தான் இந்தியா ஓடுது. அப்போ நீங்கள் கொண்டு போய் அந்த கம்யூனிஸ்ட் அஜெண்டாவை கொண்டு போய் சேர்க்குறீங்க நீங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் மாநகராட்சி வேலை செய்யலை கேட்டிங்களா? உங்களால் கேட்க முடியுமா? ஏன் அரசாங்கம் வந்து இதுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் ஒன்றும் கூட இல்லை? இதெல்லாம் கேட்டிருக்கணும் நீங்கள். ஏன் பாலிசி லெவலில் இதை வந்து அடாப்டே பண்ணல? எத்தனையோ நாடுகள் இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா திருநாய்கள் இல்லாத நாடுகள்லாம் இருக்குது. ஏன் அந்த நாடை கம்பேர் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இதை போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க? விவசாயம், ஜெர்மனியில் போய் விவசாயம் நான் பயின்றேன், அங்கே பால் கறக்கிறது எப்படி என்று பார்த்தேன் அப்படின்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி அனுப்புறீங்கள. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி எம்டி எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கணும்ல. இதெல்லாம் இல்லாமல், எந்த இதுவுமே இல்லாமல் அழகாக என்னங்க ஒரு அஜெண்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஷோ தெளிவாக பண்ணி விட்டீங்க. இப்போ அந்த அதில் ஒரு அம்மா நாய் மாதிரி கத்துச்சு. என்ன அது உண்மையாலுமே விஷயம் தெரியாது அதுக்கு. நீ என்னால எங்கே கேமரா வைப்பான், எப்படி கத்துனா அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும், அது எப்படி ட்ரோல் மெட்டீரியலாக மாறும், அங்கேருந்து எப்படி கொண்டு போய் ரீல்ஸாக வந்து அது மாறி சுற்றி வந்து எப்படி அடிப்பாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் ஏன்னா இதை பொழப்பாக சுற்றிட்டு இருக்கேன். மீடியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், பொழப்பாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா என்ன பண்ணிட்டீங்க, அந்த அம்மாவோட லைஃப்பை இன்றைக்கி வந்து ரணமாக்கி விட்டீங்க. இப்போ அந்த அம்மா சரின்னு நான் சொல்லவே இல்லை. அந்த அம்மா பண்ண தப்பு தான். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாயை ரொம்ப பாராட்டுது, மனுஷங்களாம் மறந்துடுது. இது ஒரு பேசிக் அவர். ஆனால் அதுக்கான எதிர்வினை என்ன? கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து மான்ஸ்டர் மாதிரி உட்காந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்களுக்கான பதில் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் எல்லாம் நிர்வாகம் இருக்கீங்களா, எல்லாரையும் கூப்பிட்றீங்களா டிஸ்கஷனுக்கு? இப்போ கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிடுவீங்களா? நீங்கள் டிப்ரெஷனில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்படி எவ்வளோ பேர் நான் கேட்குறேன். நான் 8 மணி நேரம் ஷோ நடந்து எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லா ஷோவுமே நீங்கள் என்ன சொல்கிறேன், விஜய் டிவியில் போடுறீங்களே 24 மணி நேரம் லைவ், எல்லா ஷோவும் நல்லது கெட்டது என்ன சொல்கிறேன், முடிச்சுட்டு ஒரு வருஷம் யூடியூப்பில் போட்டு விடுங்க, நான் ஃபுல் ஷோ போட்டு விடுங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். அதோட பின்னாடி என்ன நடந்தது, நல்லது கெட்டது என்ன, அதையும் பார்க்குறோம். ஏன்னா 24 மணி நேரம் எங்களுக்கு லைவ் பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு ரிலே தான் வச்சுக்க, பட் இருந்தாலும் போடுறீங்களா, இதையும் போட்டு விடுங்களேன், பார்க்குறோம். அப்போ என்னென்னா ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நாங்கள் இதை தான் சொல்ல விரும்புகிறோம், இவனை தான் அடிக்கிறோம், அந்த கம்யூனிட்டி மோசம்னு சொல்லிட்டா, ஏன்னா அதுதான் எங்கள் அஜெண்டா. ஏன்னா அவனைத்தானே நம்ம காலங்காலமாக நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு என்ன தூக்கி அவன் மேலே போடு, அவ்வளோதான், போட்டுன்னா பிரச்சனையே முடிஞ்சது, நம்ம எல்லாம் போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு உட்காந்துடுறீங்க. ஸோ இது எவ்வளோ மட்டமான அணுகுமுறைன்னு பார்த்துக்குங்க. இப்போ நீயா நானா வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே, கோபி அண்ணங்கிட்டே நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன், கோபி அண்ணா நீங்கள் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பஞ்சாயத்து தலைவர், நீங்கள் பஞ்சாயத்து நடத்தி தான் தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு பெற வைக்கிறீங்க, எங்களை எல்லாம் வந்து அறிவு சுடுற ஏந்த வைக்கிறீங்க, ரைட்? ரொம்பலாம் வேணாம். என்ன இந்த ஒரு வர்ற எலெக்ஷனுக்குள்ளே தற்போது நடக்கிற ஆட்சியினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, மைனஸ் கூட பேச வேண்டாம், அதுக்கு மட்டுமே போட வேண்டாம். நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, நல்லது ஒரு பக்கம், கெட்டது ஒரு பக்கம். ஒரே ஒரு ஷோண்ணா நடத்திடுங்கண்ணா, ஒரே ஒரு ஷோ, ரொம்பலாம் வேணாண்ணா, ஒரே ஒரு ஷோ நடத்திடுங்கண்ணா பார்ப்போம். நடத்திட்டு நீங்கள் எடிட் பண்ணது போடக்கூடாது, அதோட மொத்த டிஸ்கஷனை எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலில் போடுங்கண்ணா.
நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ இந்த திருநாய் இந்த ஏன்னா நீங்கள் மற்ற ஷோனா கூட சமூக மாற்றம், சமூகத்தில் விழிப்புணர்வு, அதுக்கு தானே இந்த ஷோவை நடத்துகிறீங்க. அப்போ இதுதானே இருக்கலே பெரிய விழிப்புணர்வு தானே. ஒரு ஆட்சியை பற்றி பேசுகிறது தானே பெரிய விழிப்புணர்வு. எங்கே முடிஞ்சா போடுங்க, எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. ஏன்னா அது அவங்க அஜெண்டாவுக்கு சூட் ஆகாது. தட்ஸ் ஆல். நாளைக்கு ஆட்சி மாதிரி திமுக வந்துச்சுன்னா பண்ணுவாங்க, உறுதியாக பண்ணுவாங்க. அது டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, இன்டெரக்டாக பண்ணுவாங்க, உறுதியாக பண்ணுவாங்க. நாளைக்கு விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் சரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியை அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்களை சப்போர்ட் பண்ணி நேரடியாக ஷோ வராது, நேரடியாக டைரெக்டாக திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி வராது. ஆனால் நிச்சயமாக மறைமுகமாக அந்த அஜெண்டா பேஸ்டு மினிமம் 2 ஷோவாவது வரும். ஏன்னா அது அவங்க எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். இது எதுக்கு இந்த ஷோவை நடத்திக்கிட்டுன்னு கேட்குறேன் நான். இப்படி திருப்பி எதுக்கு இந்த ஷோவை நடத்திக்கிட்டுன்னு கேட்குறேன் நான். ஒன்று மீடியாவை பற்றி புரிதலே இல்லாதவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வந்து அவன் நாய்க்கு ஆதரவாக பேசுகிறான்னு எங்கள் புரிதல் நடுவருக்கே புரிதல் இல்லைங்க. அவர் படவா கோப்பியே புரிதல் இல்லாமல் தானே பேசினார். அப்போ இதெல்லாம் ஸ்கெட்சு போட்டு தானே உட்காடுறீங்க. அது எப்படி ஒரு பக்கம் பூரா வந்து பயங்கர இன்டெலிஜென்டாக இருக்கும், ஒரு பக்கம் பூரா மடைனாவே இருப்பானா? என் நடுவில் 2 பக்கம் யோசிக்கிறவன் எவனும் இருக்கவே மாட்டானான்னு கேட்குறேன் நான். இருக்கவே மாட்டானா? பேசுகிறதுக்கு ஆளே இல்லையா? அவ்வளோதான். இதை சொல்லணும்னு தோடிச்சு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.